வெல்கம் டு மாஸ்லாமணி கிச்சன். இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு நம்ம வீட்டிலேயே சில உணவுப் பொருள்களை கடைப்பிடிச்சோம்னா நமக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும். அதில் ஒன் ஆஃப் த இது தான் நம்ம கொள்ளு கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம், கொள்ளு பயிராகவும் வேக வச்சு குடிக்கலாம், கொள்ளையும் பாசி பயிரையும் வறுத்து கஞ்சி பாலில் கலந்து குடிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி நான் கொள்ளு கஞ்சி எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பச்சரிசி 1.5 டம்ளர் பச்சரிசி, கொள்ளு வந்து அரை ஸ்பூன் இதுன்னா போதும். இன்றைக்கி நான் வேக வைக்கிறதுக்காக வேண்டி இது பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொள்ளு கஞ்சி கேட்டாங்கன்னு கஞ்சியாக வச்சுட்டேன். இது எப்பொழுதுமே மார்னிங் டிஃபன் மாதிரி சாப்பிடுவோம் கொள்ளு வேக வச்சு. அதனால் இந்த ஒரு அரை டம்ளர் கொள்ளு, 1.5 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கொள்ளு, இதை வந்து நல்லா இப்படி கஞ்சி மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா இப்படி கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். எவ்வளோ தேவையோ, எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்தாப்புல. இப்போ வந்து அதுக்கு பூண்டு துவையல், இது வந்து பூண்டு சட்னியாக செஞ்சுருக்கேன். பூண்டு சட்னிக்கு தேவையான இது பூண்டு, தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், இது வெறும் மிளகாத்தூள், தாளிக்க கடுகு, இது வந்து உப்பு, இது வந்து சட்னிக்கு உண்டான பொருட்கள். இதை வந்து பூண்டை நல்லா உரிச்சிட்டு மிளகாத்தூள் இதெல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி தாளிக்கக்குள்ளே கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். இதுதான் இன்றைய காலை பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை சாப்பிட்டா அப்புறம் அதுவே பிடிச்சி போயிடும். நாங்களாம் சின்ன வயசில் இதே தான், எங்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அதுமாரி காய்ச்சல் சளி பிடிச்சிருந்தாலும் இது வந்து நல்ல பெஸ்ட்டு மருந்து மாதிரி.